நாம் இந்த தொடர்ந்து உள் தூய்மை எப்படி செய்கிறது, உள் தூய்மை செய்யறதுன்னு பேசிட்டு இருக்கோம். நமக்கு உள் தூய்மை செய்தவங்க செய்யாதவங்க ரெண்டு பிரிவா இருக்கு. உள் தூய்மை செய்த பரிணாமத்தில் இருக்கிற இறைவன். ஆ, உள் தூய்மை பத்தி உள் தூய்மை எப்படி செய்யறதுன்னு நம்ம பேசியாச்சு. ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு எப்படி இருந்தாலும் மனிதன் வந்து நோய் வாய்ப்பட்டு சாகுறான்னு ஒரு பொதுவான கருத்து நிலவிட்டே இருக்கு. இது ஒரு 1000 ஆண்டா 2000 ஆண்டா 3000 ஆண்டா இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த மரணத்தை பற்றி வந்து யாருக்கும் என்ன புரியல இல்லை. அதனாலதான் யாரும் இந்த உடம்பை பத்தி கவலைப்படுறது இல்லை. இந்த உடம்புனா என்ன, கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் உடம்பு கெட்டு போய் தான் மரணம் வருது, ரத்தம் கெட்டு போய் தான் மரணம் வருதுங்கிறது 100 பேத்துக்கு அந்த அறிவு இல்லை. 100 பேத்துக்கு கூட அந்த அறிவு இல்லை. ஆனா உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ கத்தன அப்ப மரணம் வருதுன்னா அப்ப என்ன மாதிரி அப்படின்னு சுய சிந்தனை இல்லாம இருக்கிற போக்கு இயற்கையில் இருக்கதான் செய்யும். அப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் அந்த மரபணு ஏன் இப்படி வருது அப்படின்னு சிலர் சிந்திச்சாங்க, மரணத்தை பத்தி சிந்திச்சாங்க. அப்ப மரணம்னு ஒண்ணு இல்ல, உடம்பு சுத்தப்படுத்தினால் மரணம் இல்லை, அது அது யோகியின் கையில் அவன் சாவு வந்துடுது. யோகியின் கையில அவனுக்கு சாவு வருது. அதாவது யோகினா யாரு, தான் விருப்பப்பட்டு மரணம் தான் அந்த சாவு. இதை வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்ப வாலில்லா குரங்கில் இருந்து மனிதன் மாறினான். சிறப்பு வாய்ந்த தன்மையுடைய சில அந்த குரங்குகள் தான் மனிதனா மாறி இருக்கு. இது பல கோடி ஆண்டா இருக்குமா, ஒவ்வொன்றுக்கும் 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் தான் ஆயிருக்கு. ஆனா இடைவெளி வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது, அது நீண்ட காலமா மாறிட்டே இருக்கும். இப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணித்தான் சிலர் கண்டுபிடிச்சாங்க. அதுலதான் யோகிகள் ஞானிகள். உலகத்துல வேற எங்கேகள் யோகிகள் ஞானிகள் கிடையாது. பசிதாகத்தை கட்டு ம், ம். ஆக பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் இந்த பசிதாகத்தை மகாலட்சுமி நினைக்கிறேன், அப்படியே கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சு உங்களுக்கு நிறுத்திடுங்க, உங்களுக்கு சத்தம் வருதுங்க. இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துற செய்தி வந்து இன்னும் யாரும் செய்யல, சிலர் மட்டும் செய்தாங்க. அதுக்கு வந்து அட்டாங்க யோகம்னு பேர் வச்சாங்க. அந்த சுத்தப்படுத்துற முறையே அட்டாங்க யோகம். இதுக்குன்னு கல்வி இருக்கு. அந்த அட்டாங்க யோகம் தான் இந்த படிநிலை. இந்த கல்வி வந்து இருந்து மக்களுக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த அது எதுன்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிதறுண்ட நிலைன்னு சொல்ற முடியும். முதல் நிலை இந்த மனமே 3வது நிலையில சாத்தியம். 3வது நிலையில சாத்தியம். மனிதனுக்கு 5 மனம் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியாது. அது 5ஆ பிரிக்கிறது பெரிய வேலை. இந்த 5ஆ பிரிச்சு வச்சவங்க தான் வந்து சித்தர்கள், யோகிகள். இதுவும் மக்களுக்கு தெரியாத காரணத்தினாலதான் மரணத்தை பற்றிய ஒரு புரிதலான செய்தி கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள். இப்பதான் நமக்கு தெரியுது மனம். முதல் மனம், இந்த முதல் மனத்துல வந்து அந்த பணம் சம்பாரிச்சுட்டே போறது, அது மட்டும் தெரிவு இருக்குது. தொழில் செய்கிற வடிவத்திலே இருந்து சாகிறது. அப்புறம் மந்த புத்திலே இருந்து 100க்கு 100 பேத்துக்கு பொருந்தும். யாரோ ஒருத்தர் தான் மரணத்தை பத்தி சிந்திக்கிறாங்க. அப்படி சிந்திச்சவங்க தான் வாங்கலாம். அது மாதிரி ஒரு விஷயம் பாருங்க. இங்க இதுல திருமணம் பண்ற வரைக்கும் நம்ம நாட்டுல இருக்கு. திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. மற்ற நாடெல்லாம் வேற மாதிரி. திருமணம் 2 பேரும் சேர்ந்ததுதான் திருமணம். இது வந்து குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே சுத்தம் செய்கின்ற வாழ்க்கை, அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில வனத்திலிருந்து செய்யறது, தூய்மையான இயற்கை சூழல்ல செய்யறது. வானப்பிரஸ்தம்னா இயற்கையான சூழல், அவ்வளவுதான். இந்த சூழல் இருந்து கொண்டு நாம ரத்தத்தையும் பெருங்குடலையும் இன்னும் நிறைய சொல்றோம். இப்ப ரத்தத்தையும் பெருங்குடலும் நாம இப்படி சொல்றோம். அகத்தூய்மை, அதுக்கு பேர் அகத்தூய்மை செய்தல்னு பேரு. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய 5 சென்ட் நிலம் நான் போய் பார்த்திருக்கேன். அந்த சென்ட் நிலத்துல ஒரு குடிசை கட்டி, ஒரு சாதாரண குடில் கட்டி, சுத்தமான உயரமான அந்த குடிசையை சுத்தியும் கட்டடம் தான் பார்த்தீங்கன்னா, செங்கல் கட்டடம். பார்த்தீங்கன்னா 8 அடி உயரத்துக்கு அந்த கட்டடம் கட்டியிருக்காரு. சும்மா 5 பெரும் நடுவில் காலி இடம், அது ஒரு ஓலைக்குடியில் இருக்குது. உயரமான 8 அடி சுவர் கட்டி யாருமே எட்டி பார்க்க முடியாது. அந்த மாதிரி உயரமான எல்லையை கட்டி கொண்டு தனியே நான் கடந்த 16 வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன். முமுஷுக்கள் என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள் வானப்பிரஸ்த நிலையில் உள்ள யோகியை சூழ்ந்து இருக்கின்றன. இதுதான்
அந்த மாதிரி உள் தூய்மை செய்கின்ற பொழுது இந்த அரைங்குறைமா செஞ்சது பூரா அந்த போட்டான் மாதிரி உடம்புல பதிஞ்சுக்கு உட்காந்துக்குங்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் ஏன்னா எடை கிடையாது. ஒரு கால்ல ஒரு தூசு படிஞ்சிருக்குன்னு வச்சுக்க, கால்ல இப்ப நம்ம வந்து காலை கழுவி பார்த்தா கால்ல இருந்து தூசு வெளியே போகும். அந்த தூசு கால்ல ஒட்டி இருக்குன்னு தெரியவே தெரியாது. கையிலேயே நிறைய தூசு இருக்கும், ஒட்டி பாருங்க அது தெரியாது. இந்த மாதிரி எடையற்ற தூசுகளாக இருக்கும். இதுதான் அதனுடைய மொத்த எடையே. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் தான். ஆனா அது மாதிரி ஐயா உட்காந்துருக்குங்கிற. அவருக்கு கல்யாணம் ஐயா அவர் குழந்தைங்க இருக்குது இல்லைங்க ஐயா வெங்கடேசன் ஐயாக்கு ஆமாமா. ஏன்? பசங்கெல்லாம் இருந்திருக்காங்க ஆ இல்லைங்க ஐயா? ஆ 3 பேர் 3 பேரு. 3 பிள்ளைங்க 3மே 2 பேரு 3 பேர் பொறியாளர்னு நினைக்கிறேன். 3 பேரும் என்ஜினியர். ஒரு பையன் 2 ஆ. பொண்ணு. ஒண்ணு அமெரிக்காவுல இருக்கு, ஒண்ணு ஆஸ்திரேலியால இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஓ ஏஎம் எல்லாருமே. அவ- ஆமா. 3வது இது பையன். அப்பாவுடைய வழியில எதுவும் பண்ணல இல்லைங்க ஐயா? என்னங்க? என்ன சொல்றீங்க? அப்பா இந்த வழியில அவங்க எதுவும் இந்த மாதிரி உணவு ஏங்க, இல்லாம பெற்றோரை பத்தி வாழும் அப்பாவை பத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது அவங்களுக்கு. விழிப்புணர்வு இல்ல. சரி சரிங்க ஐயா. எதுவுமே அறிவே இல்லை ம். அவங்களுக்கு. அப்பாவை பற்றி இந்த கடையை பற்றி நான் தான் எடுத்துட்டு போறேன், மற்ற யாரு இந்த புத்தகத்தை நான் ஒருத்தர் சரி எடுத்துட்டு சரி. போறேன், யாரு எடுத்துட்டு போகலையா? அவங்களே எடுத்துட்டு போற மாதிரி தெரியல. தெரியாது அதான் இதை ஒரு பத்தி. நாள் எதுவுமே கேட்டேங்க ஐயா. தெரியாது அவங்களுக்கு, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. இப்போ மனைவி எல்லாம் இருக்காங்களா ஐயா? இப்போ மனைவி எல்லாம் இல்ல போயிட்டு இல்ல யாரும் இல்லை இருக்காங்களாங்க இல்லை ஐயா? இல்லை இல்லை இல்லை, மனைவி இறந்துட்டாங்க. ஓ யாருக்குமே இல்லை. சரி சரி. யாருக்குமே அந்த விழிப்புணர்வு கிடையாது. அது இந்த நாட்டிலே இருக்காங்க அந்த 2 பேருமே. ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியா இருக்குது, ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்க பொறியாளர்கள், கணவன்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. கடைசியில் அவங்க எந்த நிலைக்கு ஆளாகும்னு யாருக்கும் தெரியும். இதை ஐயா இந்த படிச்சிருக்காங்களா? ஒரு புக்கு தான் எழுதிருக்காரா? இதுக்கப்புறம் 2 புக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க ஐயா. ஐயா அது வெங்கடேசன் ஐயா இது இருக்குங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே. இன்னும் இதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பீச்ல சொன்னேன். இது அப்ப இது அ- ஒரு புக்கு தான் ஐயா எழுதுனது இல்லைங்க ஐயா? இந்த மாதிரிலாம் எதுவும் நான் சொல்லவே இல்லையே. இந்த சரிங்க மாதிரி ஐயா. எதுவும் சொல்லவே இல்லை. ம். இது ஒரு புக்கு தான் ஐயா எழுதுனதுங்களா ஐயா? இதவே இதவே படிப்படியா படிப்படியா தான் எழுதியிருக்காரு. இதவே படிப்படியா எல்லாமே படிப்படியா இதுல படிப்படியா அடக்கிட்டாருங்க ஐயா. படிப்படியா. மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அடக்கிட்டாருங்க ஐயா. ஆமா ஆமா. அதனாலதான் இந்த ம். மரணத்தை பத்தி யாருக்கும் தெரியாதனாலதான் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இந்த அறிவே இல்லை மக்களுக்கு. மரணம்னா என்ன, ஏன் சாகறாங்கிறதுக்கான அவரு காரணமே அவரு இந்த சொல்லியாச்சு. தனிமையில இருந்துதாங்க ஐயா அவரு இவ்வளவு விஷயத்த சாதிச்சிருக்காரு. அதுலதான் அவர் சொந்த ஊரு. அவர் சொந்த ஊர் என்பது தஞ்சாவூர். அவரு ஆராய்ச்சி ம். பண்ண இடம் வந்து இங்க மலை. இங்க கோயம்புத்தூர் மலையில கோயம்புத்தூர் மலை. கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலைன்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டாரு. அது நரசீபுரங்க ஐயா. மருதமலை வெள்ளியங்கிரி மலை அந்த தொடர்ச்சியில் அப்படியே போகும். இவர் இருந்து நரசீபுரத்துல இருந்தாருங்க ஐயா. ஆமா. மருதமலைக்கும் நரசிம்மலைக்கும் பக்கம்தான். ஒரு 5 8 நடு கிலோமீட்டர். ஆமா ஆமா பக்கம் தாங்க எல்லாமே. 10 அது வண்டி நிறைய இருக்கு. இப்பெல்லாம் வண்டி நிறைய இருக்கு. குறுக்காலுக்குள்ள வந்து அங்கிருந்து இங்கிருந்தே போட்டாங்க போகுமே. அந்த இதுல என்னது, கே சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அந்த மருத்துவமனை ஆமாங்க. அங்கிருந்து 8 கிலோமீட்டர் போனா வீரக்கல் பாளையம், வீரக்கல் பாளையமா ஆமா கருங்கல் பாளையம், ஆமா ஆமா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அந்த வீரக்கல் பாளையமா என்னமோ ஒரு அந்த பாளையம் இருக்கு ஏரியா அங்கிருந்து. தான் அடிப்படியா நாங்க போவோங்கய்யா அடிக்கடிக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு 2 3 முறை ஐயா இருந்த போது போனோங்கய்யா. ஆஹ் எங்களுக்கு கரெக்டா அப்ப ஐயா இருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்பெல்லாம் அங்க போய் ரவுண்ட் அடிச்சு நாங்க சுப்பிரமணிய ஐயாவும் போய் தேடலாம் வான்னு அப்படிலாம் போய் தேடி இருக்கோங்க ஐயா. ம் அப்பதான் கடைசியா கண்டுபிடிக்கும் போது அவர் ஊருக்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ம். விட்டு விட்டு தேடணும், தொடர்ச்சியா தேடலாம் ஐயா. சரி. அதுதான் சொல்றாரு. அதாவது மனிதன் நீதி நூல்களின்படி பிரம்மச்சரியம், கிரகஸ்த, வானப்பிரசம், சந்நியாசம். அதாவது உடம்பை எப்படி நோய்வாய்ப்பட்டு சாகுது பாருங்க. அதுதான் அந்த சைக்கிய கூட முடியாது. இப்ப மனிதன் வந்து பிறந்து இறக்குறான்னா பரவாயில்ல. அவன் நோய்வாய்ப்பட்டு சாகின்ற பொழுதுதான் இந்த மருத்துவம்னு ஒண்ணு வருது. அப்ப நோய் எல்லாருமே வந்து நோய்வாய் ஆ? ஆமா. எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு ப வயசுல பண்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கடைசியில தாங்க ஐயா ஆப்பு அடிக்குது. ம். ஆமா. அதுல இருந்து தப்பிக்கிறதா இதுதான் யாருக்கு இது புரியல. அதாவது நோய் வர்றது. இப்ப நான் வந்து பார்த்து இப்ப இருக்கு, ரத்தம் ரத்தம் கெட்டு அனுபவிக்கணும். ஆ, இப்ப கூட சொன்னாங்கய்யா. ஆ, கண்ணுக்கு நேரா இருக்கிறத நம்ம கடவுள் நம்மளுக்காக படைச்சு கொடுத்துருக்காரு. சாப்பாடு, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொல்றீங்க. இருக்கும்போது நல்லா சாப்பிடுறதுக்கு தான், அனுபவிக்கிறதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ம், எதையுமே சாப்பிடாதன்னு சொன்னா பின்னாடி நோய் வருமே, பின்னாடி வந்தா பாத்துக்கலான்றாங்க ஐயா. ம். அவ்வளவு விழிப்பு இருக்குங்க ஐயா ஜனங்களுக்கு. பின்னாட இருப்ப பின்னாட நோய் வருதுன்னு சொல்றாங்கன்னா,
ம். எந்த அளவுக்கு அவங்க முட்டாளா இருக்காங்க பாருங்க. ம். பின்னாட நோய் வந்தா என்ன, முன்னாடி நோய் வந்தா என்ன, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யுது. கடவுள் படைச்சு கொடுத்தாருன்னு அவ்வளோதான். பாரு. கடவுள் படைச்சு கொடுத்தாருன்னு பொய் வேற வேற. ம். சாராயத்தை யார் படைச்சு கொடுத்தாங்க? சாராயத்தை யார் படைச்சு, கஞ்சா யார் படைச்சு கொடுத்தாங்க? இப்படியெல்லாம் இந்த இந்த செயற்கை உணவு, அப்ப இயற்கை உணவு யார்? அப்ப இயற்கை உணவு சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே? மனம் இப்படியெல்லாம் அந்த புலனுக்கு இப்படிலாம் அது ஒரு கோர்வையா பேச்சு திறனை கொண்டாந்துதுங்க ஐயா. இயற்கை உணவு. சாப்பிடலாம் செய்யலாம். ம். இயற்கை உணவு சாப்பிட்டு இருக்க வேண்டிய, இயற்கை உணவு வந்து இயற்கை படைச்சதானே, கடவுள் ம். கொடுத்ததானே. இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதானே, பழங்களை தேடி தேடி சாப்பிட வேண்டியதானே. ஏன் இன்னும் இதை தின்னுட்டு இருக்கிற? ம். அப்படியே கடவுளே கொடுத்தாருன்னா கனிகள் மட்டும் சாப்பிட்டு போ, அதானே இயற்கை படைப்பு, அதை மட்டும் சாப்பிட்டு போக வேண்டியதானே. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? கண்டிப்பா. அதுக்கு பதில் என்ன? இப்படித்தான். அப்படித்தான் இந்த மந்த அப்படிதான் புத்தி. போகும். அது ஏன் ஏன் நாம சாகுறது தப்பிக்கூடாது? அதுல இருந்து தப்பிக்கூடாது. இல்ல உணவு ருசியில இருந்து அவன தப்பு வெளியில வரக்கூடாதுன்னு அவனே போட்டுக்கிற வலைங்க ஐயா. இயற்கை போடக்கிட்ட சரி அது. ஆமா, ஆமா, இயற்கை அவனை சாகடிக்கணும் இல்லையா? ஆமா. அவனை சாகடிக்கிறதுக்கு தான் இயற்கை இந்த பசியை கொடுத்தது. அந்த மந்த புத்தி கொடுத்தது ம். யாரு? இயற்கை தான். மந்த புத்தி கொடுத்தது யாரு? இயற்கை தான். இந்த சிதறுண்ட வடிவம், இந்த தொழில் செய்யும் வடிவத்தை கொடுத்தது யாரு? இயற்கை தான். தொழில் செய்யும் வடிவம் மரபணுவிலே இருக்குதே இல்லையா? இதெல்லாம் ம். மரபணு, இதெல்லாம் மரபணுவில் இருக்குது. தொழில் செய்யும். சரி, விவசாயம் மட்டும் ஏன் செய்யறது இல்ல? ம். ஏன் இவ்வளவு பேசுறமே, விவசாயம் மட்டும் ஏன் செய்யறது இல்லை? எல்லாருமே யாராவது விவசாயம் செய்யறாங்களா? ஒருத்தரும் கிடையாது. இல்லையே. ம். ஏன் செய்ய மாட்டேங்கிற? ரெண்டு பிச்சை எடுத்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விவசாயம் செய்யறவன் ஒருத்தன் தான், 2 பேர் ஒருத்தன் தான் இருக்கான். அது குறைஞ்சிட்டே வருது. ஏன் திங்கிறது மட்டும் அதிகமா இருக்குது? காரணம் அதுதான். இப்ப இதுக்கு பதில் இருக்காது. தொழில் செய்யறப்ப ஏன் இப்ப விவசாயம் பண்ண மாட்டேங்கிற? ஐயா நானு நீயா நானான்னு ஒரு நம்பர் கொடுத்தேன் இல்லைங்க ஐயா, நீங்க பேசுனீங்களா ஐயா? இந்த முயற்சியும் பண்ணல. சரிங்க ஐயா. அவங்க கேட்டிருந்தாங்க ஐயா. என்னன்னு? நான் உங்ககிட்ட கொடுத்த நம்பரு ஐயா பேசியிருப்பாரு. வேணுங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுங்கன்னு கேட்டாங்க ஐயா. ம் அவங்க நீங்க அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க டாக்குமெண்ட் அது எதனா சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா. அதாங்க ஐயா நான் வேணா கேட்டேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பரே இல்லையா? அதை போட்டு பார்த்தேன். ஐயா 2 நம்பருமே கொடுத்தனேங்க ஐயா. வாட்ஸ்அப் நம்பர் அது தாங்க ஐயா அனுப்பிச்சு அது. பார்த்தேன். வாட்ஸ்அப்ல வந்து தகவல் கொடுத்து பார்த்தேன். வாட்ஸ்அப்ல சேருங்கள். நான் அனுப்பிச்சு பார்த்தா வாட்ஸ்அப், அது வாட்ஸ்அப் நம்பர் தான். அப்போ பார்த்தா என்ற வாட்ஸ்அப்ல சேர்ந்தா தான் அனுப்ப முடியும். நான் அனுப்பிச்சிட்டேன். நம்பர் கூட இருக்குங்க ஐயா. வாட்ஸ்அப் போட்டால் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் 2 வரணும். வாட்ஸ்அப்னு போட்டால் அது போய் சேரணும். சேர்ந்ததுன்னு அனுப்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்க, நான் அனுப்புகிறேன், உடனே வாட்ஸ்அப் சேர்ந்துடுறீங்க. நான் அனுப்பிச்சு எந்த எந்த இணைப்பும் வரலையே. அனுப்பிச்சு விட்டீங்களா? சரிங்க ஐயா. அப்பனா சரிங்க ஐயா. இணைப்பு வரணும் இல்ல. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு ஈஸி. அது நேர்ல பேசுறத விட அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்ப தேவைப்பட்ட ஆமா, வீடியோல ஆமா. சரி அனுப்பிச்சிட்டீங்கன்னா சரிங்க ஐயா. சரிங்க சரிப்பா. ஐயா. இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த லிங்க் இருந்து அவங்க வரலாம் இல்ல. ஒண்ணு இல்ல, இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதுல இது வந்து இது வரலாம் இல்ல அவங்க. ஒண்ணு நான் அவங்ககிட்ட பேசலாம். அது தனிப்பட்ட முறையில இல்லைங்கய்யா. அது ஒரு ஆபீஸ் மாதிரி வச்சு நடத்துறாங்கய்யா. இதுல முதல்ல இந்த என்னன்னு இந்த செய்தி ப்ரோக்ராம். கேட்கணும். முதல் என்னன்னு செய்தி கேட்கணுங்க. ஆமா, ஆமா. எடுத்தன ப்ரோக்ராம்ல தேவையில்லை. என்னது? அது அப்புறம் ஆமா. பார்க்கலாம். செய்தி கேட்டு இந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்து தானங்கய்யா அவங்க இந்த ஒண்ணு இதுல அவங்க புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அந்த கண்டென்ட் என்ற வீடியோ இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் சந்தேகம் தீரணும். அதுக்கப்புறம் நேர்ல ம். போகணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? எடுத்தோடனே போய் எங்க என்ன பண்ண போறோம்? என்ன புரிஞ்சுக்குவாங்க அவங்க? என்ன தெரியும் அவங்களுக்கு? ம். ஆமாங்கய்யா. அப்படி போகவும் கூடாது. முதல்ல செய்தி சும்மா போய் என்ன பண்றது? ஆமாங்கய்யா. ம். எல்லாமே அடிப்படை தெரியாம எப்படி போவீங்க? ஆராய்ச்சி பண்ணாம, அடிப்படை தெரியாம அங்க போய் உட்காந்து என்னென்ன பேச போறீங்க? ஒன்னும் புத்தகத்தை காட்டி பேச. முதல்ல அந்த அந்த ஆர்வம் அவங்களுக்கு, எனக்கு இருக்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கணும் இல்ல. கண்டிப்பாங்கய்யா. நான் அனுப்பிச்சாச்சு. வேணா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து, அது டெலிஃபோன் நம்பர் தானே பேசலாம். அதுவும் எந்த தகவல் கொடுத்தாலும் அவங்க போக மாட்டேங்குது. எந்த தகவல் கொடுத்தாலும் போக மாட்டேங்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வர சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சொன்னா முடிஞ்சு போச்சு. டெலிகிராம்ல வரலாம். வார்டு 2 தான் ரொம்ப எளிமையா இருக்கு. ம். முயற்சி பண்ணலாம். நான் வேணா இன்னும் கூட முயற்சி பண்றேன். வேணா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அது அந்த நம்பர் எங்கிட்ட, அனுப்பிச்ச நம்பர் எங்கிட்ட இருக்குது. அதுல வாட்ஸ்அப்ல இணையுங்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு. வாட்ஸ்அப்பில் இணையுங்கள். வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுவாங்க. அதை அனுப்பி விட்டாச்சு. நான் கூட சேருன்னு பார்த்தேன். இணைப்பு வரும்னு பார்த்தா இணைப்பே வரல. இணைப்பு வரும்னு பார்த்தா இணைப்பே வரல.
சரிங்கய்யா, சரிங்கய்யா. நானும் உனக்கு கொடுத்தேன் அன்னைக்கே. என்னங்க ஆமா, ஒரு நிமிடத்துல பண்ண வேண்டியது, ஒரு வினாடி பண்ற வேலை, ஒரு வினாடியில பண்ற வேலை. எத்தனை ம். பேத்துக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிற மாதிரி, எத்தனை பேத்துக்கு செய்தி அனுப்புறேன். முயற்சி பண்ணலாம், வரும். அப்ப இவகிட்ட ஒரு இடம் பண்ணனேன், யாரு அழைக்கிறான் மாதவனுக்கு நான் பண்ணனேன். அழைக்கிறான் மாதவன், அது நல்லா பண்ணுங்க. ம். அதுக்கப்புறம் அழைக்கிறான் மாதவன் ஒரு தொலை, அது சென்னையில் தான் இருக்காங்க. நான் போயிருந்தேன். நான் அப்ப சென்னை போயிருந்தப்ப எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அவங்களோடயே இருந்தேன். 24 மணி நேரம். ஒரு இரவே அவரோட ஒரு இரவே அந்த அவங்க இதுல தொலைக்காட்சி அவங்க சின்னதா ஒரு வீட்டில் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் பூரா ஒரு அறை எடுத்து தங்கி, ஒரு இடத்துல அறை எடுத்து தங்கி நான் பண்ணாங்க அவங்க. நான் சொன்னேன், பஸ் சத்தமா இருக்குது, ரொம்ப இயற்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களே பண்ணாங்கனால 2 காணொளி பண்ணாங்க. அதை கூட அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நீ அழைக்கிறான் மாதவன் கொஞ்சம் விட அனுப்பிச்சி வைக்கிறேன். அது போய் அது மாதிரி எம்பி விழாக்குன்னு ஒரு இது, அது நல்லா பண்ணாங்க. அது சும்மா சுருக்கமா. இதுல மருத்துவமே சொன்னேன், இது எப்படி சுத்தப்படுத்துறது, சுத்தப்படுத்துறது தெரியலங்கிறது. இன்னைக்கு கூட இந்த கால் அழுகி போச்சு ஒரு படம் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்கறேன், தமிழ்நாட்டுக்காரன் கூட யாரும் கேட்கல, எங்கேயும் ஒருத்தர் பார்க்குறேன், எப்படிங்க அது இனிப்பு சத்து தானே கால் அழுகும்னா, நாம் சாப்பிட்ற உணவு தான் சர்க்கரை சத்தா மாறுதுன்னு அந்த முண்டத்துக்கு தெரியல. நாம் சாப்பிட்ற மாவு சத்தை நான் உருங்க திங்கிறேன். வெறும் ம். மாவு சத்து தான். மாவு சத்து என்ன பண்ணுதுன்னா, உள்ள போய் இனிப்பா மாறி அடுக்கி போகுது. அதுங்கிறது அவன் இந்த கேள்வி கேட்கறதுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் காரணம் ஆமா. உணவுப்படக்கூடிய. எவ்வளவு நாள் போட்ட குப்பை தானங்க ஐயா அது. ஆமா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மலேசியாக்காரன் கேட்கிற, மலேசியாக்காரன் தமிழ்நாட்டுக்காரனுக்கே அறிவு இல்லாத பொழுது அவனுக்கே அறிவு இருக்கும். ம். தமிழ்நாட்டுக்காரனுக்கே இப்ப நான் எத்தனையோ வீடியோ போடுறேன், இந்த புத்தகத்தை காமிச்சு போடுறேன், ஃபேஸ்புக்ல போடுறேன். தமிழ்நாட்டுக்காரனுக்கு இன்னும் விழிப்புணர்வு வராது போது மலேசியக்காரனுக்கு எப்படிங்க வரும்? ம். ஒன்றும் தெரியாது. என்னது? ம். சரி, ஒரு படத்தை போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, உணவில்லாமல் வாழும் கலைன்னு ஒரு புத்தகத்தை விளம்பரம் பண்றேன். அந்த புத்தகம் என்னன்னு கேட்கணும். புத்தகம் 2 3 பேர். இவரு சிங்கப்பூர் தானே, மலேசியா. அவர் பேர் என்ன, திருலோகச்சந்தர் சிங்கப்பூர்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா? ம். அவருக்கு இருக்கிற அறிவிய மலேசியா பக்கத்தால் நாடு தான். மலேசியால 2 3 பேர் வந்தாங்க. அந்த இவர் கூட ஒரு ஆள் வந்தாரு. அவர் என்னன்னா போயிட்டாரு, ம். பயந்துட்டு ஓடிட்டாரு. கால் ஊனமானவர் வந்து அது ஊசி போட்டு கால் ஊனமாயிடுச்சு. என்னது? ஊசியை போட்டு ஊசி. கால் வேலை செய்யல. ஊசி போச்சுன்னா அவ்வளவுதான், மூளையே நரம்பண்டலமே. அது ஒரு வயசு கூட 6 மாச குழந்தையா இருக்காரு, ஏதோ காய்ச்சல் வந்தாரு, ஊசி போட்டிருக்கேன், அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 65 வருஷம் ஊனமா இருக்காரு. அவர் பண்ண முடியும். இப்படித்தான் இந்த வானப்பிரசத்தை சொல்லி முடிச்சுக்கிற நேரமாச்சு. வானப்பிரஸ்தம் ஆ. என்பது என்னன்னா, உங்களை உள்தூய்மை செய்கிற பயிற்சி தான் வானப்பிரஸ்தம். இது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த சித்தருங்கிறதே வந்து இந்தியாவில தான், தமிழ்நாட்டில் தான் இருக்கிற, எந்த நாட்டிலும் கிடையாது. அதனாலதான் எல்லாத்துக்கும் தெரியல. தெரியல. ஆமா. தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சித்தர்கள் இருந்தார்கள் வரலாறு இருக்கு. அது கடைசி 100 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அவங்க காற்றை சுவாசித்து வாழ்ந்தாங்க. அப்படி என்ன, படிப்படியா அவங்க காற்று சுவாசி வாழ்ற உடம்புல என்ன நோயோட இருப்பாங்க, அல்லது குண்டு குண்டா இருப்பாங்களான்னு கேக்குறேன். சுத்தமா இழைச்சிருப்பாங்க. அறிவு உடல்ல தான் இருக்கும். அது பேர் அறிவு உடல்னு பேரு. கொழுத்த உடல்னு ஒண்ணு கிடையாது. அறிவு யோகிகள் இழைத்துத்தான் இருப்பார்கள் அர்த்தம். எல்லா யோகிகள் இழைச்சுதான் இருப்பாங்க. இழைச்சிருக்காங்கன்னா அந்த அறிவுக்காக மட்டும் இழைப்பாங்க, உடலை சுத்தத்துக்காக. திங்கறனால என்ன நன்மை? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல திங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எல்லா ஜென்மங்களுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, பலகாரம் இவனா திங்கறது எதுக்குன்னு பாருங்க. திங்கறதுக்காகத்தான் கடவுள் படைச்சிருக்காருன்னு சொன்னா, இதை விட ஒரு கேவலமான நிலை எங்கேயாவது பதில் வருமா? ம். திங்கறதுக்காகத்தான் கடவுள் படைச்சிருக்காருன்னா, இப்ப ஆரோக்கியம் அங்க இல்ல பாருங்களேங்க. அந்த கேள்வி அங்க மறைச்சு போச்சு. நான் ஆரோக்கியத்திற்காக தான் இயற்கை எனக்கு கொடுத்துருக்கு, இது சொன்னா கூட பரவாயில்ல. ஆரோக்கியத்திற்காக தான் கடவுள் எங்களுக்கு இட்லி தோசை எல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னா பரவாயில்ல. ஆறு ம். கடவுள் வந்து இப்படித்தான் அவன் கேட்கிற கேள்வி. ஏன்டா அப்படின்னா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். ஏன் அவனுக்கு நோய் வருது? இதை கொடுத்தது, ம். நோயை கொடுக்கறது யாரு? உணவை கொடுக்கறது கடவுள்னா, நோயை கொடுக்கறது யாரு? ம். திங்கறக்கு திங்கறதுக்கு தான் உணவு, திங்கறதுக்கு தான் உணவுன்னா அப்புறம் நோய் எதுக்கு? அதுக்குன்னு தின்னுட்டே இருக்கணுமா? ஏன் தின்னுட்டே இருக்கணும்? என்னது? சரி, கடவுள் ஏன் கொடுத்தாருன்னா ஒரு இடம் தின்னுட்டு? தின்னுட்டு, கடவுள் கொடுத்தாரு ரைட்டு. கடவுள் ஒரு இடம் தான் காட்சி கொடுப்பாரு. அப்ப கடவுள் ஒரு இடம் சாப்பிட சொல்லியிருப்பாரு. அப்படியே ஒரு இடம் சாப்பிட சொல்லியிருப்பாரு. கேள்வியில வருமா இல்லையா? அதே காலையில தின்னுட்டே இருக்கணுமா? தின்னுட்டே இருக்கிறத வேலையா?
கடவுளுக்கு வேற வேலை தின்னு இல்லை. தின்னு ஆ? பதிவாயிட்டு முடியாது. ஆ, அப்ப தன்னோட வசதியாக அப்படி பேச வச்சுதான் அவனை சாகடிக்கணும். எப்படி? ம். அப்ப இயற்கை நோக்கம் அங்க என்ன ஆகுது? தீய இயற்கை நோக்கம் வந்து என்ன ஆகுது? வெற்றி அடையுது அந்த இடத்துல. இப்படிதான் இருக்குது. மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? நன்றி.